ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பா. ஒரு நல்ல விஷயம். ஒரு தம்பி தன்னுடைய அக்காளுக்காக செய்த நன்மை என்னவென்று தெரிந்து கொள்வோமா? ஒரு ஊரில் ஒரு அக்கா தம்பி இருப்பார்கள். சின்ன வயசிலிருந்தே ஒன்றாக ரொம்ப அன்பாக வளருகிறார்கள். அக்கை என்றால் தம்பிக்கு, தம்பி என்றால் அக்காவுக்கு உயிர். யாருக்கு சின்ன அடிபட்டாலும் அவங்களுக்கு அடிபட்டதை போல உயிரை விடுவார்கள். அப்படி ஒருவருக்கொருவர் பஞ்ச பிராணங்கள். எல்லோரும் அவர்களை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவார்கள், திஷ்டியும் வைப்பார்கள். காலம் ஓடிவிட்டது. அக்காவுக்கு கல்யாணம் முடிந்து மாமியார் வீட்டுக்கு போவாள். அங்கே மாமியார் வீட்டில் ஆஸ்தி, அந்தஸ்து, ஐஸ்வர்யம் அவருடைய வாழ்க்கையே மாற்றிவிட்டது. அவளிடம் பணம் சேர்ந்தவுடனே அவங்க சொந்தக்காரர்களை தூரம் வைத்து விடுகிறாள். உயிருக்கு உயிராய் நினைத்த தம்பி ஃபோன் செய்தாலும் லிஃப்ட் செய்வதில்லை. பெரியெடுத்து பெண்ணானதால் கண்ணை மறைத்து விட்டது. ஆனால் இங்கத்தான் ஆண்டவன் அவருடைய செயலை காட்டிவிட்டார். தன்னுடைய கணவன் பிசினஸில் லாஸ் வர தொடங்கியது. மொத்த சொத்தையும் இருந்த நகையும் அனைத்தையும் விற்க வேண்டிய நிலைமை வந்துவிட்டது. கணவனுக்கு உத்தியோகம் இல்லை. வீட்டில் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட ஒன்றும் இல்லை என்ற நிலைமை வந்துவிட்டது. அப்போதான் தம்பி நினைவுக்கு வந்தான். தம்பிக்கு பசியுடன் ஃபோன் செய்தாள். தம்பி, எனக்கு செலவுக்கு கூட பணம் இல்லையடா, கொஞ்சம் பணம் அனுப்ப சொல்லி கேட்பாள். ஆனால் தம்பி அக்கா ஃபோன் செய்யும் ஒவ்வொரு முறையும் எவ்வளவு கேட்கிறாளோ அவ்வளவும் அதுக்கு மேலேயே அனுப்பிக்கொண்டே இருப்பான். இதையெல்லாம் தன்னுடைய மனைவிக்கு தெரியாது. ஒரு நாள் கணவனிடம், உங்கள் அக்காவை பார்த்து ரொம்ப நாளாச்சு, அவங்க வீட்டுக்கு போயிட்டு வருவோமா என்று கேட்பாள். அவங்க நிலைமை இவளுக்கு தெரியாது. இப்போ வேண்டாம் என்று சொன்னாலும் கேட்கவில்லை. இவன் மறுக்கவும் முடியவில்லை. அவங்க மனைவி உடனே கணவன் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி, இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வருகின்றோம் அண்ணி என்று சொல்வாள். வீட்டில் ஒன்றுமே இல்லை. என்ன செய்வது? 2 சப்போட்டா பழங்களை ஜூஸ் செய்து ரெடியாக வைத்திருப்பாள், கடவுள் மேலே பாரத்தை போட்டு. நடந்தது என்னவென்றால், அவங்க 2 பேரோட அவங்க தாயும் வருவாள். ஆனால் அங்கே இருப்பது 2 கிளாஸ் ஜூஸ். அக்கானுடைய முகத்தை பார்த்தான் தம்பி. அவமானத்துடன் கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. தம்பி புரிந்து கொண்டான். அக்கா, எனக்கு கொஞ்சம் ஜலதோஷமாக இருக்கிறது, எனக்கு வெந்நீர் மட்டும் போதும் கொடுங்க, அதை அவங்க 2 பேர் சாப்பிடட்டும் என்று சொல்லி சமாளித்தான். பிறகு அந்த பொன், அண்ணி, உங்கள் வீட்டிலே இதுவரையில் நாங்கள் சாப்பிடவே இல்லை, உன் கைகளால் சமையல், இன்னைக்கு சாப்பிடதான் போக வேண்டும் என்று சொல்வாள். அவ்வளவுதான். உயிர் போய்விட்டது, இதயம் வெடித்து விட்டது. அதை கவனித்த தம்பி உடனே ஃபோன் எடுத்து, ஹலோ, என்ன ஆஃபீஸுக்கு அவ்வளோ அர்ஜென்ட்டாக வரணுமா? நான் வெளியே இருக்கிறேனே. சரி சரி சரி, உடனே கிளம்பி வர்றேன் என்று சொல்லி, இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிடுவோம் அக்கா, ஒன்றும் நினைக்காதே, வெரி வெரி சாரி என்று சொல்லி ஃபோன் வேண்டுமென்றே அங்கே டேபிள் மேலே வைத்து வெளியே எல்லோரும் வந்து விடுவார்கள். வெளியே வந்து, ஐயோ, ஃபோன் பேசிக்கொண்டே அங்கே வைத்து விட்டேன் என்று மீண்டும் உள்ளே சென்று தலை குனிந்து கொண்டு அழுது கொண்டிருக்கும் அக்கா கையில் பணத்தை தந்துவிட்டான். அக்கா தம்பியை பிடித்து கொண்டு தேம்பி தேம்பி அழுகிறாள். ஏனக்கா அழுகிறாய்? நான் இருக்கிறேன், நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம் என்று ஆறுதலை சொல்கிறான். அந்த தைரியம் தானே வேண்டும். அதுதான் பந்தம், பாசம் என்றால். தெரிந்து கொள் நண்பா. நன்றி.
பணம் என்னடா பணம், இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். பாசம் பந்தம் பாசம்தானே முக்கியம், உறவுகள் தானே முக்கியம் என்று சொல்கிறார். மீண்டும் நாளை சந்திப்போம் இன்னொரு நல்ல வீடியோ. நன்றி, வணக்கம்.